உங்களுக்கும் பிளவுஸ் வந்து வியர் பண்ணதுக்கு அப்புறம் இடுப்புல இருக்கிற அந்த பெல்ட் பீஸ் வந்து மேல சுருண்டு சுருண்டு வருதா, இல்ல இடுப்புல பெல்ட் வந்து லூஸா இருக்கிற மாதிரி இருக்கா? இதுக்கான ஒரே சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 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 வெயிஸ்ட் பெல்ட்டோட இந்த சென்டர் லென்த் வந்து கரெக்டா வைக்காம இருக்கிறது தான். இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வெயிஸ்ட் பெல்ட் அப்படின்றது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கீழே அட்டாச் பண்றது. இது நம்மளோட இடுப்புல போய் கரெக்டா ஃபிட் ஆகணும். இது கரெக்டா இருந்தா, ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் நமக்கு பிளவுஸ் வந்து கை தூக்கும் போது மேலே ஏறுற பிரச்சனையோ, இல்ல நமக்கு போட்டிருக்கிறப்ப நமக்கு இந்த பெல்ட் வந்து சுருண்டு மேல வராம இருக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இதுக்கான இந்த மினிமம் சென்டர் லென்த் வந்து இந்த சென்டர் டாட்டுக்கு நேரா வரும். அது வந்து 2 இன்ச் வந்து மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து நம்மளோட பிளவுஸோட உயரத்தை பொறுத்து, அதாவது பேக்ல நம்ம உயரம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். 3, 3.5, 4 இன்ச் வரைக்கும் கூட இந்த சென்டர்ல வரும். நம்மளோட பிளவுஸ் லென்த்தை பொறுத்து. பிளவுஸ் லென்த் ரொம்ப அதிகமா வச்சீங்கன்னா 4 இன்ச் வரைக்கும் கூட நமக்கு இந்த இடத்துல சென்டரோட லென்த் வரும். ஏன்னா சைடு லென்த் வந்து இதை விட அதிகமா தான் இருக்கும், இந்த சைடும் இந்த சைடும். சரியா? மேக்ஸிமம் 4 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். மினிமம் 2 இன்ச் வரைக்கும் இருக்கணும். நீங்க பிளஸ் சைஸ்ல இருக்கீங்க. பிளஸ் சைஸ் அப்படின்னா அபவ் 44 இன்ச்சஸ் வந்து பஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கணும். பஸ்ட் ரவுண்ட் அபவ் 44 இருந்தது அப்படின்னாலே அவங்க எல்லாமே பிளஸ் சைஸ்ல தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க மினிமம் 1.5 இன்ச்சாவது இருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா அவங்களோட பஸ்ட் சைஸ் ஹெவியரா இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட் லென்த் வந்து அதிகமா வைக்க வேண்டியது இருக்கும். அப்ப பெல்ட்டோட உயரம் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். சைட்லயும் கம்மியாகும், இந்த சைட்லயும் கம்மியாகும், இந்த சென்டர்லயும் இந்த டாட்டுக்கு நேரா வர இந்த லென்த்துமே கம்மியா இருக்கும். அப்ப பிளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு மினிமம் 1.5 இன்ச் இருக்கணும். நார்மல் சைஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 2ல இருந்து 4 இன்ச்சுக்குள்ள எவ்வளவு நாள் இருக்கலாம் நம்மளோட பிளவுஸ் லென்த்தை பொறுத்து. பெல்ட் பீஸோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி போட் ஷேப்ல நம்மளோட கரெக்டா இடுப்புல போய் ஃபிட் ஆகுறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம பெல்ட் கட் பண்றப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட்ல கட் பண்ணாம இங்க இருந்து இப்படி உள் பக்கம் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணோம்னா இந்த ஷேப் வந்து நமக்கு ப்ராப்பரா நம்ம உடம்புல போய் ஃபிட் ஆகும். ரொம்பவே எடுக்கக்கூடாது, ஒரு 1/4 இன்ச் தான் எடுக்கணும். அப்புறம் நீங்க ரொம்ப கிராஸா எடுத்துட்டீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல வந்து ஜாயின் பண்றப்போ இப்படி கிராஸ் கொடுத்துரும். அதனால ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிராஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல மேலையுமே நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வராது. மேலையுமே நமக்கு வந்து இங்க இருந்து லைட்டா ஒரு கிராஸ் போகும். அது நம்மளோட இந்த மேல இருக்கிற பாடி சைஸை பொறுத்து, ஃப்ரண்ட் பாடி சைஸை பொறுத்து நம்ம அதை எடுத்து வச்சு கேல்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? கொஞ்சம் கிராஸா போகும், இப்படி ஸ்ட்ரைட்டா நமக்கு வராது. இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச் உள்ள தள்ளி கொடுத்துட்டு இங்க வெளியில மேல வந்து இந்த இடத்துல வெளியில கிராஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்பரான இந்த போட் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். எல்லாருக்குமே இந்த போட் ஷேப் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால. நம்ம கட்டிங்ல தான் அதை கரெக்ட் பண்ணணும். பெல்ட் கட்டிங் வந்து எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படின்றத நான் அடுத்த ஒரு வீடியோல பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனல்ல 3 டேஸ் பிளவுஸ் கிளாஸ் 99 rupeesக்கு அக்டோபர் 6 to 8 வந்து கனெக்ட் பண்ண போறோம். இந்த கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீடைல்ஸ் அதுல ஷேர் பண்றேன். தேங்க்யூ.